இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரேஷன் கார்டு எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்வது அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு கூட மொபைல் நம்பர் லிங்க் ஆகி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட மொபைல் நம்பர் இருந்தாலே போதும். நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஈஸியாக டவுன்லோட் பண்ணிடலாம். உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு மீரா ரேஷன் சொல்லி டைப் பண்ணுங்கள். மீரா ரேஷன் 2.0 அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உடனே மீரா ரேஷன் 2.0ன்னு சொல்லி ஒரு மொபைல் ஆப் ஷோ இருக்கும். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 MB தான் இருக்கும். இது இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். பிரதான் மந்திரி காரிஃப் கல்யாண யோஜனா இருக்கும். அடுத்தது லாங்குவேஜ் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிவிட்டு கெட் ஸ்டார்டட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே பெனிஃபிஷியரி யூசர் நேம் டிபார்ட்மெண்ட் யூசர் 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு ஜஸ்ட்டு உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணி கேப்ச்சா இருக்கும். அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். லாகின் வித் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஓடிபி பொறுத்தளவுக்கு உங்களோட ஆதார் கார்டு கூட என்ன மொபைல் நம்பர் லிங்க் இருக்கும் அந்த மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி வரும். ஓடிபி ஜென்ரேட் சக்ஸஸ்ஃபுல்னு வரும். அதன் பிறகு 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். ஓடிபி நம்பரை என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். வெரிஃபை கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே ஓடிபி வெரிஃபை சக்ஸஸ்ஃபுல் வரும். அந்த மாதிரி வந்த பிறகு நீங்கள் எம்பின் நம்பர் க்ரியேட் பண்ணுறதா க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஸ்கிப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே கூகுள் மேப் ஆன் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதை டர்ன் ஆன் கொடுத்துங்க, இல்லை ஆஃப் கொடுத்துட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டு வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷியரி நேம், உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர், உங்களுடைய ஃபுல் அட்ரஸ், உங்கள் ரேஷன் கார்டு கூட மொபைல் நம்பர் லிங்க் இருந்தால் அந்த மொபைல் நம்பர், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே ஷோ ஆகும். இதிலே வந்து ஃபோட்டோ மட்டும் ஹைட் பண்ணியிருப்பாங்க. அதே நீங்கள் வந்து ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்ததாக ஃபேமிலி மெம்பர் யார் எல்லாமே இருக்காங்களோ அவங்களுடைய நேம் எல்லாமே இருக்கும். அவங்களுடைய ஏஜ், அவங்களுக்கும் உங்களுக்குமான ரிலேஷன்ஷிப் என்னென்னு சொல்லிட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். இதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு டவுன்லோட் பண்ண நினச்சிங்கன்னா டாப்பில் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான சிம்பிளும் கொடுத்துருப்பாங்க. டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட்டாக ரிகேட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து இந்த ரேஷன் கார்டை வந்து உங்களுடைய தேவைக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். இது மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டு உங்கள் கிட்ட இல்லைனாலும் நீங்கள் ரேஷன் கடையில் இந்த ரேஷன் கார்டை பயன்படுத்தி பொருட்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் டவுன்லோட் சிம்பிளை கிளிக் பண்ண அளவு கேட்கும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை பயன்படுத்தி ஈஸியாக ரேஷன் கார்டு நீங்கள் ஆன்லைன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.